அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்டு வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். உணவே மருந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த கான்செப்ட்ல தான் இன்னைக்கு ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போறோம். எனக்கு கொஞ்ச நாளாவே மூட்டு வலி, கால் மூட்டு வலி பிரச்சனை இருந்ததுங்க. ரொம்ப தூரம் நடந்தேன்னா மூட்டு வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணனா மூட்டு திரும்பவும் வலிக்க ஆரம்பிச்சிடும். எப்படின்னா நம்ம மூட்டுவை அசைச்சோம் அப்படின்னா நம்ம சொடக்கு போடும் போது வலிக்கும்ல, அது மாதிரி சவுண்ட் வரும். நிறைய டாக்டர்ஸ் பார்த்தாச்சு, மருந்து மாத்திரை பிசியோதெரபி என்னென்னவோ பார்த்தாச்சு. அப்பத்திக்கு சரியாகும், திரும்பவும் ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு திரும்பவும் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சமீபத்துல ஒரு சித்த டாக்டரை பார்த்தேன். சித்த வைத்தியரை பார்க்கும்போது அவர் சொன்னாரு, இது ஒரு பிரச்சனையே இல்லைங்க, இது ஒரு சாதாரணமான பிரச்சனை தான். நான் சொல்ற கஞ்சியை டெய்லி காய்ச்சி காலையில ஒரு 15ல இருந்து 20 நாள் குடிச்சிட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னது ரொம்ப சிம்பிள் தாங்க. கருப்பு உளுந்து, தோலோட கருப்பு உளுந்து, தோலோட பச்சை பயிறு, அப்புறம் அரிசி, நொய், இது மூணுத்தையும் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அதே மாதிரி ஒரு 20-25 நாள் குடிச்சிட்டு போனேன். ஓரளவுக்கு பெயின் ரிலீஃப் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு கால்லாம் மடக்கி சம்மணம் போட்டு உட்கார அளவுக்கு எல்லாம் வந்துடுச்சு. அப்புறம் அவரை போய் பார்த்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன். ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வெறும் உப்பு மட்டும் போட்டு குடிக்கிறோமா, ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்தது. இதே இன்கிரீடியன்ஸ கொஞ்சம் நம்ம நோம்பு கஞ்சி எல்லாம் செய்வோம்ல, அது மாதிரி நிறைய பட்டை, லவங்கம், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சா குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். கூட ஒரு டேஸ்ட்டுக்கு சிக்கனும் சேர்த்துக்கலாமே, இல்ல வெஜிடேரியனா இருந்தா நம்ம மஷ்ரூம் கூட சேர்த்துக்கலாமே அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணி செஞ்சு பார்த்தா செம்ம டேஸ்ட். இது மூட்டு வலி இருக்கிறவங்க தான் குடிக்கணும்னு அப்படின்னு இல்லைங்க, மூட்டு வலி இல்லாதவங்க கூட சாப்பிடலாம். ஏன்னா அவ்வளோ ஹெல்த் இதுல, புரோட்டீன் இருக்கு, ஃபைபர் இருக்கு, எல்லா சத்தும் இருக்குது. காலையில 9 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 3 மணி வரைக்கும் உங்களுக்கு பசியே எடுக்காது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தான ஒரு அருமையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட சொல்லலாம். வாங்க இந்த அருமையான ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் மூட்டு வலி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 75 கிராம் கருப்பு உளுந்து, 75 கிராம் பச்சை பயிறு, 75 கிராம் நொய். இது 2 பேருக்கு சரியா இருக்கும். ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா அலசிட்டு ஊற வச்சுங்க. இல்லைன்னா முன்னாடி நாள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில செய்யலாம், சூப்பரா இருக்கும். இப்ப கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் முதல்ல கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கஞ்சி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி அதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே போல ஒரு 6 பல்லு பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இதை இடிக்கிறதுல போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். அதே மாதிரி சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நல்லா இடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய் காம்பை கட் பண்ணிட்டு 2ஆ கீறி அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சிருக்கோம். கொத்தமல்லி பொடியா கட் பண்ணிங்க. அதே மாதிரி புதினாவையும் பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் வச்சிருக்கேன். அதை சின்ன 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 பீஸா கட் பண்ணியிருக்கணும். கண்டிப்பா போன் இருக்கக்கூடாது. கஞ்சி குடிக்கும் போது அது கஷ்டமா இருக்கும் போன் இருந்ததுன்னா. இப்போ ஒரு ப்ரெஷர் பான்ல 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுங்க. அந்த சின்ன வெங்காயம், இடிச்சு வச்சிருக்க பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். சின்ன வெங்காயத்தோட அந்த மேல் தோல் லேசா வதங்கி வெளியே வரா மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்கலாம். புதினா, கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியில பாதி எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள். இதையும் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளியோட அந்த மேல் தோல் நல்லா தனியா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்குங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும், ரொம்ப ஜாஸ்தி வச்சிடாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சிக்கனை இதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம்
இந்த எண்ணெயில் இந்த மசாலாவோடு சேர்த்துட்டு சிக்கனை நல்லா வதக்குங்க. ஓரளவுக்கு சிக்கனும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, அரிசி அதை இதோட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ எந்த அளவுக்கு நம்ம கருப்பு உளுந்து, பச்சை பயிறு, அரிசி எடுத்துருக்கோமோ அது மாதிரி 5 மடங்கு தண்ணி சேர்க்கணும் நம்ம. இப்போ நீங்கள் மொத்தமாக ஒரு கப்பு வருதுன்னு வச்சுங்க, 5 கப்பு தண்ணி இதோட சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த தண்ணியோட பதம் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அந்த தண்ணியை கண்டிப்பாக இதில் சேர்க்கணும். அதோட சேர்த்து மீதி எவ்வளோ தண்ணி தேவையோ அதோட சேர்த்துட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடுங்க. ஒரு 5 விசில் வரா மாதிரி நல்லா வேக வச்சுங்க. 5லேருந்து 6 விசில் கூட வேக வச்சுங்க. நல்லா தளர வேகணும், நல்லா குழைய குழைய வேகணும். இப்போ திறந்துட்டு திருப்பியும் கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 3/4 ஸ்பூனு மிளகுத்தூள், பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி போட்டுட்டு ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஒரு அருமையான உங்கள் மூட்டு வலிக்கான சிறப்பு கஞ்சி. செம்ம டேஸ்ட்டாக விரும்பி எல்லாரும் சாப்பிட்லாம். சின்ன வயசு பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். காலையில் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து, அவ்வளோ பிரிஸ்காக இருக்கும் உடம்பு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மூட்டு வலி கஞ்சி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.